உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 4. வெளியே வந்த இருவரும் அவர்களின் கார்களை நோக்கிச் சென்றனர். அப்போது சாரு வேறு ஒரு மாடல் கம்பெனி நடத்தும் சிஓவுடன் கிளப்பினுள் செல்வதை இருவரும் பார்த்தனர். அவர்களை இருவரையும் பின்தொடர்ந்து சென்ற ஆண் ஆதவனை பார்த்து ஒரு நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். மதி சாரு செல்வதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆதவன் தனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்பதைப் போல தன் காரை நோக்கி சென்றான். மதியும் அதை புரிந்து கொண்டு அவனை பின் தொடர்ந்தான். இருவரும் காரின் உள்ளே அமர்வதற்கு முன் ஆதவன் மதியை பார்த்து, மதி, நான் உன் கூட தான் வரேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எங்க போறன்னு கூட யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ என்று எதையோ முன்கூட்டியே கணித்து சொல்வதைப் போல் கூறினான். மதி சிறிது தயங்கினாலும் சிறிது நேரத்திற்கு முன் ஆதவனின் முகத்தில் தோன்றிய அந்த மகிழ்ச்சியை நினைத்து பார்த்தான். பிறகு அவனுடைய முடிவை ஏற்றுக்கொண்டான். சரி என்று தலையசைத்தவன் தன் நண்பனிடமிருந்து விடை பெற்று சென்றான். ஆதவன் அந்த கிளப்பை திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு தனது வீட்டை நோக்கி சென்றான். இந்த 10 நாட்களில் அவரவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு கொண்டனர். ஆதவன் தன் அனைத்து வேலையையும் தனது நம்பிக்கைக்குரிய கோ-சிஓவான சங்கரிடம் ஒப்படைத்தான். தான் சொந்த விஷயமாக வெளியே செல்வதாகவும் தான் இங்கு இல்லை என்பது யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளுமாறும், முக்கியமாக விக்ரமுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுமாறும் கூறினான். இதை கேட்ட சங்கர் அதிர்ச்சி அடைந்தாலும் ஆதவன் எது செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று அவனை முழுமையாக நம்பி ஒத்துக்கொண்டான். ஆதவன் தனது பர்சனல் நம்பருக்கு எதுவும் பிரச்சனை என்றால் அழைக்குமாறு கூறிவிட்டு தனது தாய் தந்தையின் வருகையை உறுதி செய்து கொண்டு பயணத்திற்கு ஆயத்தமாக வீட்டை நோக்கி சென்றான். ஆதவனின் இதயம் ஒரு விதமாக துடிப்பதை உணர்ந்தான். தனது வீட்டிலுள்ள வேலையாள் மணியிடம் தான் ஒரு முக்கியமான விஷயமாக வெளியே செல்வதாகவும் தனது பெற்றோர் தன்னை பற்றி கேட்டால் தான் இங்கு இல்லை என்பதை கூற வேண்டாம் என்று கூறிவிட்டு இரவு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்று காத்திருந்தான். மதி அனிதாவிடம் ஆதவனும் தம்முடன் வருவதையும் ஆதவன் டிரைவராக நடிக்கப் போவதையும் தயங்கி தயங்கி கூறினார். அதை கேட்ட அனிதா பயந்தாள். ஆனால் மதி அவளை சமாதானப்படுத்தி ஆதவன் கூறிய காரணங்களை மெதுவாக கூறி அவளை ஒத்துக்கொள்ள வைத்தான். தங்களின் திட்டப்படி இருவரும் வீட்டில் சொல்லிவிட்டு காரை நோக்கி சென்றனர். அவர்களின் பைகளை காரின் டிக்கியில் வைத்துவிட்டு காரினுள் அமர்ந்தபோது மதியின் செல்போன் ஒலித்தது. அது ஆதவன்தான். மதி அழைப்பை ஏற்றதும் வீட்டை விட்டு சிறிது தூரம் தள்ளி காத்திருப்பதை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். மதி அதை அனிதாவிடம் காமெடியாக கூறினாலும் அவன் மனதில் ஏனோ ஒருவித நெருடல் தோன்றியது. அவர்கள் ஆதவனை அழைத்து கொண்டு சோலைவனம் நோக்கி பயணத்தை தொடங்கினர். அதிகாலை பொழுது நகரத்தின் பரபரப்பை குறைத்து பெரிய பில்டிங்களுக்கு பதிலாக பெரிய பெரிய மரங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருந்தது. காற்றின் குளுமையை தந்தது. இடையிடையே போர்வையை போத்தியது போல் வயல்வெளிகள்,
தூரத்தில் வானை எட்டும் மலைகள், எங்கும் பச்சை பசேல் என்றும் வாகனங்களின் இரைச்சலுக்கு பதில் பறவைகளின் இரைச்சல்கள் என்று ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு ரசித்துக் கொண்டு வந்தான் ஆதவன். அவன் முகத்திலேயே அவனின் மனம் அமைதியை பிரதிபலித்தது. மதிக்கும் அனிதாவுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆதவனின் வருகை. சோலைவனம் மலையின் அடிவாரத்தில் அமைதியாக அமைந்திருந்த கிராமம். வயல்கள், தென்னந்தோப்பும் மாந்தோப்பும், ஆறுகள், அருவி, மலை என அனைத்து இயற்கையும் எழில் கொஞ்சும் வகையில் அமைந்திருந்தது. ஊரின் எல்லைக்கு சிறிது தொலைவில் காரை நிறுத்தினான் மதி. பின்புறம் அமர்ந்திருந்த ஆதவனை பார்த்து, ஆதவா, நான் கண்டிப்பா உன்னை என் டிரைவர்னு தான் சொல்லணுமா? ப்ளீஸ்டா. அங்க இருக்கிற என் சொந்தக்காரங்க உன்னை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறது எனக்கு அதுல விருப்பம் இல்லடா, புரிஞ்சுக்கோ என வருத்தமாக கூறினான். ஆமாண்ணே, எனக்கும் இதுல விருப்பமே இல்லை என்றாள் அனிதா. இருவரும் தன் மீது வைத்த அன்பை நினைத்தவனின் ஆதவனின் முகத்தில் சிறு மகிழ்ச்சி. பரவாயில்லடா, எனக்கு இந்த மாதிரி வாழ்ந்து பார்க்க தான் ஆசைப்படுகிறேன். அங்க என்ன நடந்தாலும் நீங்க நான் யாருன்னு எக்காரணம் கொண்டும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்று அவன் உறுதியாக கூறவும், வேறு வழியின்றி மதியும் அனிதாவும் ஒப்புக்கொண்டனர். அனிதாவை இயல்பாக்க எண்ணி மதி சிரித்துக்கொண்டே, அப்பனா வாங்க டிரைவர் சார், இப்போதிலிருந்தே நான் தான் உங்க முதலாளி, வாங்க வந்து நீங்க தான் இனி காரை ஓட்டணும் என்று குறும்பாக கூறினான். அதை கேட்டு அனைவரும் சிரித்துவிட்டு ஆதவன் முன் இருக்கையில் அமர்ந்தான். மதி மற்றும் அனிதா பின் அமர்ந்தனர். அவர்களின் பயணத்தை மீண்டும் தொடங்கின. ஆதவனிடம் அவர்கள் செல்லும் வழியை கூற கார் முன்னோக்கி நகர்ந்தது. ஊருக்குள் சென்றதும் தெருவுக்குள் கார் செல்ல அதன் பின் குழந்தைகள் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியாக ஓடின. அங்கிருந்த அனைவரும், யாரது, யார் வந்திருக்காங்க, பெரிய வீட்டுக்காரங்களா, சின்னையா வந்திருக்காரு போல என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். ஊரை தள்ளி சற்று பெரிய தென்னந்தோப்பின் நடுவில் அமைந்திருந்த வீட்டின் முன் சென்று கார் நின்றது. அப்போது, அம்மா, சின்னையா வந்துட்டாரு என்று வேலையாட்களின் குரல் கேட்டு மதியின் சித்தியும் சித்தப்பாவும் வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி வந்தனர். காரை விட்டு ஆதவன், மதி மற்றும் அனிதாவும் இறங்கினர். மதியை பார்த்ததும் அனைவரும் அவனுடைய உறவினர்கள் அவனை கட்டியணைத்து பாசத்தை பரிமாறிக்கொண்டனர். அதை கண்ட ஆதவனுக்கு ஏக்கமாக இருந்தது. தனக்கும் இப்படிப்பட்ட உறவுகள் அமையவில்லையே என்று எண்ணியவன் அந்த ஏக்கத்தை முகத்தில் காட்டாமல் ஓரமாக நின்றான். அனைவரின் உபசரிப்பில் மூழ்கி இருந்தாலும் தன் நண்பனின் மன ஓட்டத்தை உணர்ந்த மதி செய்வதறியாது தவித்தான். ஆனால் தன் கொடுத்த சத்தியத்தால் தன்னைத்தானே கட்டிக்கொண்டான்.
மதியின் சித்தி அவர்களை உள்ளே வருமாறு அழைக்க, அவளின் சித்தப்பா ஆதவனை பார்த்து யார் என்று கேட்க, தன்னைத்தானே டிரைவர் என்று ஆதவன் அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவர், சரி அப்பன்னா அவர்களின் பைகளை உள்ளே எடுத்து கொண்டு வா என்று சொல்லி செல்ல, ஆதவன் எதுவும் கூறாமல் அவர்களின் பைகளை உள்ளே எடுத்துக்கொண்டு வைத்தான். அவனுடைய முகத்தை பார்த்தவர்களுக்கு அவனுடைய களைப்பு தெரிந்ததோ என்னவோ, அவனுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தனர். அனைவரையும் குளித்துவிட்டு உணவருந்த வருமாறு அழைத்தனர். மதி ஆதவனை பார்த்து தலையசைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள். மதி தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்றதும் அந்த அறையை சுற்றி பார்த்தான். தன்னுடைய அறையுடன் இதை ஒப்பிட்டால் அது தனது குளியலறை அளவுதான் இருக்கும். ஆனால் என்னவோ அந்த சிறிய அறை அவனின் மனதிற்குள் ஒருவிதமான அமைதியை தந்தது. அறையின் இருந்த பெரிய ஜன்னல் வழியே பார்த்தால் மழையும் அதிலிருந்து பூமியை நோக்கி ஓடிவரும் காதலியை போல் பாய்ந்து வரும் அருவியும் தெரிந்தன. அந்த காட்சியை பார்க்க பார்க்க ஆதவனுக்கு மனம் ரம்மியமாக மாறியது. அறையின் நடுவில் ஒருவர் படுக்கும் அளவு கட்டிலும் சிறிய அலமாரியும் ஒரு மேசையும் இருந்தது. தனது பொருட்களை அதன் இடத்தில் வைத்துவிட்டு குளித்து முடித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். அங்கே அனைவரும் ஒன்றாக தரையில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தனர். ஆதவனுக்கு அது பெரும் வியப்பை தந்தது. அவனுக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. வேலைக்காரர்களையும் அவர்களுடன் உணவருந்த சொன்னதை வியப்புடன் பார்த்தான் ஆதவன். உணவுக்கு பின் மதி ஆதவனை சிறிது ஓய்வெடுக்கச் சொன்னான். அறைக்கு சென்று படுத்தவன் வெகு நாட்களுக்கு பின் நிம்மதியாக உறங்கினான். மாலை நேரம் தேநீர் குடித்துவிட்டு அமர்ந்திருந்த ஆதவனிடம் மதியின் சித்தியான சீதா வந்து அவருடன் கோயில் வரை வருமாறு அழைத்து கொண்டு சென்றார். மதி தன்னுடைய தயக்கத்தை சிரிப்பில் காட்டினான். ஆனால் ஆதவன் தனக்கேதும் ஒன்றும் சிரமமில்லை என்பது போல் சிரித்துவிட்டு அவருடன் சென்றான். மாந்தோப்பும் வயல் என அதுவின் நடுவே சிறிய கிருஷ்ணன் கோயில் அமைதியாகவும் அதன் முன் அழகான தாமரைகள் நிறைந்த குளமும் என மாலை நேரம் ரம்மியமாக தோன்றியது. இயற்கையை ரசித்தவனின் காதுகளில் யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே, நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்கு உன் இதயம். என்ன சொல்வேன் இதயத்திடம்? உன்னை தினமும் தேடும் என் பேச்சைக் கேட்காமல் உன்னை தேடும் என்று குயிலின் குரலை கேலி செய்வது போல் இருந்தது
அந்த குரல். அவன் காதுகளில் ஒலிக்க தன்னிலையை மறந்தான்.